இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து இருக்குது. அண்ணனா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வித்தியாசமான முறையில். ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து புதுசு ஏதோ ப்ராப்ளமாக இருந்தனால என்ன நிக்கல்ஸ் பயன்படுத்துகிறோமோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஆம்பியர் இது செலக்ட் பண்ணுறது. ஓகே. இது வந்து பல்ஸு எத்தனை செகண்ட் வந்து அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அது வந்து பெடல் அன்னைக்கு காலில் வந்து பெடல் வச்சுருக்காங்க. அதில் நம்ம சிஎம்எஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டோடது 6 mAh, இது 6000 mAh. வணக்கம் நண்பர்களே, நம்ம இபைக் சகா சேனலில் வந்து முதல் முறையாக வந்து பேட்ரியோட மேக்கிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து ஃபுல் வீடியோ வந்து நம்மளால் வந்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி மேக்கிங் வந்து ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ மாதிரி இதை வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 12 வோல்ட் 12 AHல் ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோம்ன்றதை வந்து இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து இருக்குது. அண்ணனா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வித்தியாசமான முறையில். ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வந்து புதுசு ஏதோ ப்ராப்ளமாக இருந்தனால அண்ணன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் வந்து எப்படி வந்து வெல்டு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். இதுதான் அந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின். ஓடுங்க, எல்லாமே எடுத்துரும். பேட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருவாங்க நம்ம பேட்ரியோட சைஸுக்கு. நம்ம வரிசையாக நம்ம எத்தனை பேட்ரி வேணுமோ அத்தனை பேட்ரி அடுக்கிறதுக்கு இந்த ஹோல்டர் மூலமாக நம்ம பேட்ரியை வந்து இதில் வச்சு இப்படி லாக் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி வந்து வரிசையாக நமக்கு வந்து உட்காந்துக்கிறோம். தலையில் நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு லாக் பண்ணணும். இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வரிசை நமக்கு எத்தனை பேட்ரி வேணுமோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு நம்ம அமுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஹோல்டரை வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நமக்கு அந்த பேட்டரியில் வந்து பண்ண போகிறோம். இந்த பேட்டரிக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி நம்ம டெர்மினல் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வந்து நம்ம இதில் காட்டிக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வரிசையாக வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி இந்த ஹோல்டரை போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜுக்காக தேவையான பேட்ரி வந்து நமக்கு கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் ஸ்ட்ரிப்பு. இதை வந்து இதுக்கு மேலே வச்சு தான் நம்ம வெல்டு அடிப்போம். இதை நிக்கல் ஸ்ட்ரிப். இப்போ என்னென்ன பண்ணுறீங்க? இது ஆம்பியர். ஓகே. இது வந்து நம்ம ஸ்பாட் வெல்டிங் அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு என்ன நிக்கல் ஸ்ட்ரிப் பயன்படுத்துகிறோமோ அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஆம்பியர் இது செலக்ட் பண்ணுறது. ஓகே. இது வந்து பல்ஸு எத்தனை செகண்ட் வந்து அந்த கரண்ட் வந்து நம்ம அந்த ஸ்பாட் வெல்டிங் வழியாக ஸ்பாட் ஆகணும் அப்படின்றதுக்கான பல்ஸ் இது. ஓகேண்ணா. வழியாகிடுச்சு.
இதுதான் வந்து ஸ்பாட் வெல்டிங் வைக்கிற மிஷினோட ப்ராசஸ். இதில் வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகி பூஸ்ட் ஆகி அங்கே அந்த பாக்ஸ் தட்டுறது மூலமாக இது வழியாக வந்து நமக்கு வந்து ஸ்பாட் வெல்டிங் வந்து கரெக்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு பேட்டரியை வந்து மேக் பண்ணுறோம். நிக்கல் ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அது வந்து பெடல் அன்னைக்கு காலில் வந்து பெடல் வச்சுருக்காங்க. அதில் நம்ம சிக்னல் கொடுக்கறது மூலமாக இங்கே வந்து வெல்டிங் வந்து நடக்கும். ஒரு ஆர்க் மாதிரி உருவாகி ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிடுது. இது வந்து 12 வோல்ட் 12 ஏஹெச் இருக்க ஒரு பேட்ரி வந்து நம்ம இப்போ சிம்பிளாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ரெடி பண்ணி காட்டுறோம். ஓகே. இது பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி. லித்தியம் அயான் பேட்டரியில் வந்து 2 மாடல் இருக்குது. இது வந்து 2.6 mAh, இது 6000 mAh. இது ஃபெரோபாஸ்பேட்டு. இது பார்த்திங்கன்னா இது 6000 mAh. இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயான், இது ஃபெரோபாஸ்பேட்டு. மொத்தமாக வந்து பேட்ரியை வந்து நம்ம இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி நம்ம பேக் பண்ணிவிட்டு பிஎம்எஸ் வந்து போட்டால் தான் வந்து பேட்ரியோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். பிஎம்எஸ்ன்றது பேட்ரி மெயின்டெனன்ஸ் சர்க்யூட், அதுதான் வந்து பிஎம்எஸ்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 72 வோல்ட் பேட்ரிக்கான 72 வோல்ட் 40 ஆம்ஸுக்கான பிஎம்எஸ் இதுதான். இதில் வந்து அந்த நம்ம நிக்கல் ஸ்ட்ரிப்பை வந்து அடிச்சுட்டு இதை ஒவ்வொரு வயராக எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரியோட ஓவரால் வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது 48 வோல்ட் பிஎம்எஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டோடது. நன்றி நண்பர்களே. இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகமான தகவல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.